ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எமிஸ் கிச்சன். இன்றைக்கி நானும் எங்கள் வீட்டு குட்டியும் சேர்ந்து எக் பொடி மாஸ் பண்ணலான்னு இருக்கோம். இந்த எக் பொடி மாஸ்க்கு 4 முட்டைக்கு 3 வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். சரி, இந்த 3 வெங்காயத்தையும் சாரோட ஹெல்ப்போட கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுக்க ஒவ்வொரு வெங்காயமாக கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் அவர் 2 வெங்காயத்தை அவராகவே கொடுத்தாரு. லாஸ்ட்டு அவர்கிட்ட ஒன்றே ஒன்று தான் இருக்குதான். அதனால் சார் அந்த வெங்காயத்தை கொடுக்க கொஞ்சம் மக்கர் பண்ணிட்டாரு. அதனால் எப்படியோ அவர்கிட்ட நான் வாங்கி கட் பண்ணிட்டேன். அவரும் அப்புறம் எனக்கு ஹெல்ப் பண்ணார். நான் கட் பண்ண எடுத்து போட்டார். அப்புறம் நான் இங்கே கிரைண்ட் பண்ணேன். அவங்க அந்த சவுண்டுக்கு சார் வைப் ஆகி கொஞ்சம் டான்ஸு கிளாப்பு இதெல்லாம் பண்ண ஆரம்பித்து கொஞ்சம் சார் வைப் ஆகிட்டார். வெங்காயத்தை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு சார்கிட்ட ஓப்பன் பண்ணி காட்டும்போது வாவ் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபேஸ் ரியாக்ஷனை எனக்கு காட்டினார். பொடி மாஸ்க்கு தேவையான கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. அதுக்கப்புறமா அதுக்கு கொஞ்சோன்னு ஒரு 4 பல்லு பூண்டையும் நல்லா இடித்து எடுத்து வச்சாச்சு. அப்புறம் ஒரு பவுலில் 4 முட்டையும் உடச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மிளகுத்தூள் போட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பவுலில் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் தேவையான அளவு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இடித்து வச்ச பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு ஒரு ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம நான் கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனையும் சேர்த்துக்கலாம். அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா தேவையான அளவு மஞ்சள் பொடி, அப்புறம் 1 ஸ்பூன் அளவு மல்லித்தூளும் கரம் மசாலாவும் 1 ஸ்பூன் நல்லா ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு உப்பும் மிளகுத்தூளும் போட்டு அடித்து வச்சுருக்கிற அந்த முட்டையை எடுத்து அப்படியே ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு பெரட்டு மட்டும் நம்ம பெரட்டி விட்டுட்டு கொஞ்சம் அப்படியே லைட்டாக நம்ம அப்படியே கரண்டி வச்சு கொத்தி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, எக் பொடி மாஸ் ரெடி ஆகிட்டு. இப்போ நம்ம கிண்ணத்தில் எடுத்து வச்சு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம்.